சிந்தனைத்தளம் நேயர்களாகிய உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய ஒரு பணிவான வணக்கம். நாள்தோறும் புது புது கருத்துக்களை, வாழ்வியல் கருத்துக்களை உங்களுக்கு தருவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். அந்த வகையிலே நீங்கள் இன்று காணக்கூடிய ஒரு காணொலி என்னவென்றால், அந்த காலத்திலே பத்திரகிரையார் என்கின்ற பட்டினத்தடிகள் அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வந்தர். அவர் தன்னுடைய வாழ்நாளின் கடைசி நாட்களிலே ஒரு வாழ்க்கையை பற்றி ஒரு மனம் நொந்து போய் ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் வாழ்க்கையில வெறுத்து துறவரம் பூண்டு ஒரு பழமொழியை சொல்கிறார். உலகிற்கு ஒரு பழமொழியை சொல்கிறார். அந்த பழமொழி என்னவென்றால், காதற்ற ஊசியும் வராது கான்கடை வலிக்கே. காதற்ற ஊசியும் வராது கான்கடை வலிக்கே. இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், ஒரு காது இல்லாத ஊசி, அதாவது நாம் துணி தைக்கக்கூடிய ஒரு ஊசி, அந்த ஊசியிலே காது இருக்கும், ஆனால் இந்த ஊசிக்கு காது இருக்காது. அந்த காதில்லாத ஒரு ஊசி கூட அவருடைய ஒவ்வொரு மனிதனுடைய கடைசி நாட்களில் கூட சுடுகாட்டுக்கு கான்கடை வலிக்க என்றால் சுடுகாடு என்று அர்த்தம். அந்த காது இல்லாத ஒரு ஊசி கூட கடைசியில் நம்மோடு வராது. அதாவது வாழ்க்கை என்பது எந்த ஒரு நிலையில்லாத ஒரு தன்மை இல்லாதது. வாழ்க்கையில் பணம், பொருள், செல்வம், பொருள், எந்த ஒரு செல்வமும் கடைசி வரை நம்மளுடைய கூட வராது என்பதுதான் இதனுடைய அர்த்தம். அதாவது காதற்ற ஊசியும் வராது கான்கடை வலிக்கு. நம்மளுடைய வாழ்நாளிலே நாம் எவ்வளவு செல்வம் சேர்த்தாலும் கடைசி வரையில் வருவது நம்மளுடைய தான தர்மங்கள் மட்டும்தான். எந்த ஒரு பொருளையோ பொண்ணையோ நாம் கொண்டு செல்ல முடியாது. இதுதான் நம்முடைய அர்த்தம். சிந்தனைத்தளம் நேயர்களாகிய உங்கள் அனைவருக்கும் நாள்தோறும் புது புது கருத்துக்களை தந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு தவறாமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.